வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள். எல்லாவற்றிலும் அதிமுக வெற்றி பெறுகிறது. களத்தில் தெரியும் பெரிய மாற்றம். ஆனா ஒரு கண்டிஷன். இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. சமூக வலைதளமா இருக்கக்கூடிய எக்ஸ் தளத்துல போய் பார்க்கும்போது அதிமுக, பிஜேபி மற்றும் நடுநிலையா இருக்கக்கூடியவங்க அதிமுக அடுத்த தேர்தலில் வெற்றி பெற போகுது அப்படின்ற செய்திய கருத்து கணிப்புகள் யாரெல்லாம் விட்டாங்களோ அதை பதிந்து ஆட்சி மாற்றம் வருகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றார்கள். தினந்தோறும் பத்திரிகையாளர் மன்றத்தில் போய் ஒரு 2 பேர் பதிவு செய்துவிட்டு தாங்கள் எடுத்த கருத்து கணிப்புகளை வெளியிடுகின்றார்கள். அந்த கருத்து கணிப்பினுடைய சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன். சென்னை மண்டலமும் டெல்டா மண்டலமும் திமுகவுக்கு ஆதரவா இருக்குது. தென் மண்டலம், அதோட மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம் இவையெல்லாம் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறது. குறிப்பா சொல்ல போனோம்னா வடக்கு மண்டலமும் சரி, அதே மாதிரி மேற்கு மண்டலமும் சரி, அதிமுக வந்து ஸ்வீப் பண்ற மாதிரியே இருக்குது. சென்னை, டெல்டா இவை இரண்டும் திமுக ஸ்வீப் பண்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தென் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக மற்றும் திமுக சமமாக பங்கிட்டுக் கொள்ற மாதிரி இருக்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது வடக்கு மண்டலத்தை யார் கைப்பற்றுகின்றார்களோ அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு என்னைக்குமே சரி. ஏன்னா கொங்கு மண்டலத்தை விட தென் மண்டலத்தை விட வடக்கு மண்டலமானது பெருசு. கிட்டத்தட்ட அதுல ஒரு 70 தொகுதி வந்துருது. அப்போ அந்த 70 தொகுதியில பெரும்பான்மையாக ஒரு 50 தொகுதி பிடிச்சிட்டோம்னாவே போதும், அது ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வழிவகையா ஆயிடும். அந்த மாதிரி தான் வடக்கு மண்டலத்துல அதிமுக, பாமக, பாஜக கூட்டணி சோமா கொலை குத்தாக வாரி குவிக்கிறது தொகுதிகளை. வடக்கு மண்டலம் என்று சொல்லுகின்ற பொழுது வேலூரில் இருந்து கடலூர் வரைக்கும் வடக்கு மண்டலம் ஆகி போயிடுது. அதனால பெரும்பான்மையாக அதிமுக தன்வசம் படுத்தி விடுகிறது வடக்கு மண்டலத்தை. எப்போதுமே சரி, திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குதுன்னா வடக்கு மண்டலத்தை கைப்பற்றின பிறகுதான். வடக்கு மண்டலம் மற்றும் சென்னை இந்த 2 மண்டலம் மட்டுமே வந்து திமுக எப்போதும் கை கொடுக்கும். ஆட்சிக்கான பெரும்பான்மையை திமுகவுக்கு டெல்டா மண்டலம் கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு வடக்கு மண்டலத்தை திமுக இழந்து நிற்கிறது. வருகின்ற எல்லா கருத்து கணிப்புகளும் அதை தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது பல்வேறுபட்ட பிரச்சனைகளா இருக்கலாம். அந்த பிரச்சனைக்குள்ள நாம இப்ப போக வேண்டாம். ஆனா அதை தாண்டியும் திமுகவுக்கு ஆதரவாகவும் கருத்து கணிப்புகள் வரத்தான் செய்யுது. குறிப்பா சொல்ல போனோம்னா மின்னம்பலம் என்ற யூடியூப், அதே மாதிரி ஏபிபி நாடு இவை இரண்டும் சமீபத்தில் திமுக அதிரி புதிரியாக வெற்றி பெற போகுது அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அதுல திமுக ஏபிபி நாடுல 172 இருந்து 176 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மின்னம்பலத்திலையும் அப்படிதான் 172 இருந்து 178 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக 2 கருத்து கணிப்பிலும் வந்து 50 இருந்து 52, 50 இருந்து 56 இப்படிதான் அதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க 2 பேரும் விட்டாங்க. ஆனால் நான் தினந்தோறும் பார்க்குறேன், ஒரு நாளைக்கு 2 கருத்து கணிப்பானது பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து வெளியாகுது. அப்படி வெளியாகின்ற கருத்து கணிப்புல அதிமுக மட்டுமே தனித்து கிட்டத்தட்ட 128 தொகுதிகள் கைப்பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த மண்டலத்துல எவ்வளவு தொகுதிகளை அதிமுக கைப்பற்றுகிறது, அதே மாதிரி திமுக எவ்வளவு தொகுதிகள் எந்தெந்த மண்டலத்தில் கைப்பற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாகவே சொல்றாங்க. ஆனாலும் அதை பெருசா ஊடகம் கண்டுகொள்வதே கிடையாது. ஆனா திமுகவுக்கு ஆதரவா வர்றதை மட்டும் ஊடகங்கள் எல்லா மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஏன்னா திமுக தான் வெற்றி பெறுது, அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க இல்லையா. அதனால உளவியல் ரீதியாக இந்த ஏபிபி நாடு மற்றும் மின்னம்பலம் அவங்க வெளியிட்ட கருத்து கணிப்புகளை ஊடகத்துல வந்து போடுறாங்க, விவாதம் நடத்துறாங்க, மக்களை உளவியல் ரீதியாக தயார் செய்கின்றார்களாம். எதற்காக? திமுக வெற்றி பெற செய்து. ஆனால் இந்த மின்னம்பலம், ஏபிபி நாடு இவை இரண்டையும் நம்பலாமா என்று கேட்டீங்கன்னா அதை நம்ப முடியாது. யோ, பத்திரிகையாளர் மன்றத்தில் வந்து அதிமுக ஆதரவாக கருத்து கணிப்பு வரும்போது அதை நம்பலான்ற, ஆனா இந்த 2 கருத்து கணிப்பு ஏன் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். இந்த மின்னம்பலம், ஏபிபி நாடு அந்த 2த்துலயும் திமுக காரங்களுடைய பங்கு இருக்கிறதுங்க. மீடியாவுடைய ஷேர்களை அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. இந்த 2 ஊடகமும் சரி திமுக எதிராக என்னைக்கு பேசியிருக்குது, இன்னைக்கு வந்து நம்புறதுக்கு. திமுக கோட்டுவா விட்டா கூட அது கோட்டையாக மாற்றி காட்டுகின்ற ஊடகமாக மின்னம்பலமும் இந்த ஏபிபி நாடும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி அவனுடைய கருத்து கணிப்பு உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியும்?
சன் டிவிலையும் சரி, கலைஞர் டிவிலையும் சரி கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டாங்கன்னா அந்த கருத்து கணிப்பு எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த ஏபிபி நாடு மற்றும் மின்னம்பலம் விட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு. அதை வச்சு மட்டும் நான் சொல்லல. ரெண்டாவது, எந்தெந்த மண்டலத்துல எல்லாம் அதிமுக மற்றும் திமுக இடையே செல்வாக்கு இருக்குது அப்படின்னு பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை மின்னம்பலத்துக்காரங்க அம்பலப்படுத்துகின்றார்கள். அதாவது மின்னம்பலம் எடுத்து வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு பெய்டு ப்ரமோஷனு, காசு கொடுத்து எப்பா நாங்க தான் வெற்றி பெறோம் அப்படின்னு சொல்லுங்கடா, விளம்பரப்படுத்துங்கடா அப்படின்னு செஞ்ச மாதிரி தெரியுது ஒரு இடத்துல. எப்படி தெரியுமா? இப்போ எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஸ்டாலின் யார் முதலமைச்சராக வரலாம் அப்படின்னு போட்டி மக்களிடையே போய் கருத்து கேட்கிறாங்க. அப்படி கருத்து கேட்கின்ற பொழுது நம்ம ஸ்டாலின் முதலிடத்தில் இருக்கிறார். ஏன்னா அவங்க தலைவர் முதலிடத்துல தான் வைப்பாங்க. அவர் இந்த 5 ஆண்டு காலமாக நம்மளுக்கு செஞ்சு அசந்துட்டாரு. அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் தூக்கி வச்சு தான் கொண்டாடுவாங்கன்னு வச்சுங்க. ரெண்டாவது, முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலில் யாரா வராங்கன்னு பார்த்தா விஜய் வராங்க. ஏன்னா இளைஞர் பட்டாளம் இருக்குது, அதனால விஜய்க்கு ஆதரவு அதிகமாக இருக்கும். அவங்க 2வது இடத்துல வராங்க. 3வது எடப்பாடி பழனிசாமி வருகின்றார் மின்னம்பலம் வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்புல. சரி, எல்லா மட்டத்திலும் போய் முதலமைச்சருக்கான செல்வாக்கு, விஜய்க்கான செல்வாக்கு, எடப்பாடிக்கான செல்வாக்கு ஒட்டுமொத்தத்தையும் கேட்டு அறிந்து அந்த கருத்து கணிப்பின் படி புள்ளி விவரங்களை வெளியிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் கிடையாது. சென்னை மண்டலத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு முதலமைச்சரா யார் வரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க. அந்த கருத்து கணிப்புல எப்படி வரும் உங்களுக்கு தெரியாதா? சென்னை மண்டலம் யாருடைய கோட்டை? திமுக கோட்டை. இப்போ விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது. இப்படி ஒரு மண்டலத்தில் மட்டும் வருகின்ற ரிசல்ட்டை வச்சு எடப்பாடி பழனிசாமி 3வது இடம் தள்ளப்பட்டார் அப்படின்னு தலைப்பு செய்தி போட்டா நம்மளால நம்ப முடியுமா? நீ எல்லா மண்டலத்திலையும் போய் கருத்து கேட்கணும். எல்லா மண்டலத்திலும் இருக்கிறவங்க ஸ்டாலின் முதல்ல, விஜய் 2வது, 3வது தான் எடப்பாடினா நான் ஒத்துக்கிறேன். ஆனா சென்னை மண்டலத்தில் மட்டும் போய் கருத்து கணிப்பு எடுத்து வெளியே விட்டுவிட்டியா? எதுக்கு? முதலமைச்சர் வேட்பாளர் யாரு முந்துவதுன்றதுல எடப்பாடிக்கு 3வது இடம் கொடுக்குறாங்களா? அப்போ வெற்றி பெற போறது யாருன்னு சொல்லிட்டு மின்னம்பலம் மற்றும் ஏபிபி நாடு இவங்களுடைய கருத்து கணிப்பை நம்ம நம்பலாமா? ஆனா மற்ற இடங்கள்ல வருது இல்லையா கருத்து கணிப்பு, அந்த கருத்து கணிப்பை நம்ம நம்பலாம். எப்படி நம்பலாம் அப்படின்னு சொல்லுகின்ற போது அதிமுகவுக்கு ஆதரவாக அவங்க கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. அப்படி அதிமுக வெளியிடுகின்ற கருத்து கணிப்பு உண்மையா இருப்பதனால தான் ஊடகமானது பத்திரிகையாளர் மன்றத்துல வச்சு புள்ளி விவரத்துடன் அதிமுக எவ்வளவு வெற்றி பெற போகுது, கூட்டணியுடன் எவ்வளவு வெற்றி பெற போகுது, எந்த மண்டலத்துல செல்வாக்கு இருக்குது, எந்த மண்டலத்துல செல்வாக்கு இல்ல அப்படின்னு தெளிவா விடுறாங்க பெருசா ஒவ்வொரு நாளும் கருத்து கணிப்புகளை. ஆனால் அதை ஊடகம் எடுத்து பேச மாட்டேங்குது. ஆனா மின்னம்பலம் எடுத்து வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்பு, ஏபிபி நாடு எடுத்து வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்பை மட்டும் ஊடகம் எடுத்து விவாதிக்குதுன்னா அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் எது உண்மையான கருத்து கணிப்பா இருக்கும், எது பொய்யான கருத்து கணிப்பா இருக்கும் என்று சொல்லிட்டு. அதிமுக வருகின்ற கருத்து கணிப்பு உண்மையா இருப்பதனால தான் ஊடகம் எடுத்து பேச மாட்டேங்குது. பொய்ன்னு வச்சுங்களேன், ஊடகமானது இந்நேரம் அம்பலப்படுத்தி விட்டுருக்கும். எடப்பாடி பழனிசாமி காசு கொடுத்து கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருக்காரு பாரியா, இந்த கருத்து கணிப்புல இதெல்லாம் லாஜிக், இந்த லாஜிக்லாம் மிஸ் ஆகுது பாரியா அப்படின்னு ஊடகமே பாத்தீங்கன்னா அம்பலப்படுத்திட்டு இருப்பாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், வெளிவந்திருக்கின்ற கருத்து கணிப்பை எடுத்து யாராவது ஒருத்தர் அரசியல் ஆளுமை என்று கூப்பிட்டு இல்ல அரசியல் ஆலோசகர் என்று சொல்லிட்டு அவங்களை உட்கார வச்சு அந்த கருத்து கணிப்பில் இருக்கக்கூடிய தவறுகள்லாம் பாத்தீங்கன்னா அம்பலப்படுத்துவாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி எந்தவித கிரெடிட்டும் கொடுத்துடக்கூடாது அப்படின்றது மட்டும் ஜாக்கிரதையா இருப்பாங்க. பொய்யான கருத்து கணிப்பா இருந்தா அதை அம்பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசத்தை நம்ம ஊடகமானது கையில் எடுக்கும். அதனால மற்ற கருத்து கணிப்புகளை நாம நம்பலாம். அதுல அதிமுக அசத்தலாக வெற்றி பெறும் என்று சொல்றாங்க. ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. லேட்டஸ்டா நம்முடைய கோலாகல சீனிவாஸ், ஜேவி ஸ்ரீராம் அவர்கள் கூட விட்டாங்க எந்தெந்த மண்டலத்துல யாருக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதனால அதிமுக முந்துகிறது, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அதை மழுங்கடிப்பதற்காக ஊடகமானது போலியான கருத்து கணிப்பெடுத்து விவாதம் நடத்தி திமுக இருக்கின்ற செல்வாக்கு யாரும் அசைத்து பார்க்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலில் பின்தங்கிட்டாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் கள நிலவரம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல இருந்து தான் நாம பல விஷயங்களை பேச போறோம். இங்க வீடியோவை பார்த்தவர்களுக்கு பேர் அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக காரங்களுடைய அராஜகம். ஏன்னா களமானது அதிமுக சாதகமா மாறி போச்சு. அதனால கும்பகோணத்துல
எங்கேயும் போய் அதிமுக காரனோ இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்காரனோ வாக்கு சேகரித்து கூடாது. உடவே மாட்டோம் சொல்லிவிட்டு விரட்டி விரட்டி அடிக்கிறானுங்க. நாங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அராஜகம் பண்றாங்க. அதையும் இன்னொரு விஷயத்தை திமுக கையில் எடுத்துருச்சு. இந்த கூப்பன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கூப்பன் கொடுக்கின்ற விஷயமானது தமிழக மக்கள் மத்தியில நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, மணப்பாறைன்னு தான் நினைக்கிறேன், அங்க பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு தூக்கு மாட்டின்னு செத்து போயிட்டாங்கோ, எனக்கு கூப்பன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூப்பன் தான் வந்து பாத்தீங்கன்னா வாக்க நிர்ணயிக்கிற அளவுக்கு விளம்பரம் பண்ணி முடிச்சு விட்டாங்கோ. இன்னைக்கு 10,000 கொடுக்குறேன்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி, நேரடியாக வங்கி கணக்கில் வரப்போகுது. ஆனா இப்போ கூப்பன் வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கூப்பனை திமுக காரன் கொடுப்பான். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் சும்மாவே வாரி தருவோம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஜெயிச்ச பிறகு கமிஷன் வாங்கிட்டு தான் தருவான். இந்த கூப்பனை எடுத்துன்னு போய் கடைக்கு போனீங்கன்னா கடைக்காரன் ஒரு கமிஷன் அடிப்பான். ஆனா உன் கைக்கு வர்றது 4,000 5,000 கூட இருக்காது, 4,000 5,000க்கான பொருள் கூட இருக்காது. ஆனா முழுசா 10,000 கொடுக்க போறாரு, ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்க போறாரு. உன் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா எவனுக்காவது வித்துட்டு போ, இல்ல கடையில கொண்டு போய் கொடுத்தா வித்துட்டு போ. யாரு உன்னை கேட்க போறான்? கழுத்தை நறுக்க போறான். அதனால 10,000 ஃப்ரிட்ஜ் வருது, அது பெருசா போய் மக்களிடையே சேரல. வெத்து கூப்பனு, செல்லாத கூப்பனு, அது எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெண்ணு, தலித் பெண்ணு தூக்கு மாட்டின்னு சாவறாங்க. அந்த பெண்ணு தூக்கு மாட்டி சேர்த்தனால அந்த ஊர்க்காரங்களே வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்துறாங்க. ஏன் ஒரு கூப்பன் கொடுக்கறதுனால என்ன அழிஞ்சிட போகுது? இந்த கூப்பனுக்கு நான் பணம் வரப்போதா? அந்த பொண்ணு தான் அவ்வளவு முட்டாளாக்குறான்னு பார்த்தா நீங்களே விடாப்படியா வந்து பாத்தீங்கன்னா இது பணத்தை கொடுக்குற மாதிரி இப்படி இருக்கிறீங்களையா அப்படின்னு அவங்க போராட்டம் நடத்துறாங்க. ஆனா போராட்டம் நடத்தின பிறகு திமுக காரங்கிட்ட இருந்து என்ன ரிப்ளை வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே 2 கூப்பன் கொடுத்துட்டுங்க, 3ஆவதா ஒரு கூப்பன் கேட்டு அடம் பிடிக்கிறாங்க. என்கிட்ட எங்க இருக்குது கூப்பன் அப்படின்னு. அட பாவி, கூப்பன் என்பது பணமா? இல்ல திமுக ஜெயிச்சிச்சா? பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கூப்பனை கொண்டு போய் மக்களிடையே சேர்த்து அதன் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்று திமுக நினைக்குது பாருங்க. சோ இதெல்லாம் களத்துல திமுக தீவிரமா செய்யறதுனால வருகின்ற கருத்து கணிப்புகள் அத்தனையும் பொய்யாயிடுமோ என்ற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கிறது. ஆனா எங்க போனாலும் சரி, சமூக வலைதளத்துல எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்தாலும் சரி, ஏன் நம்முடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஓட விட்டு அடிக்கிறாங்க. எங்க வந்துட்ட கடைசியில அவங்களை சமாதானப்படுத்த முடியாம அப்பாவு அவர்களே வந்து ஓட்டு போட்டா போடு, போடாட்டா போயா அப்படின்னு ஓட்டம் பிடிக்கின்ற நிலையில் தான் இருக்குது இன்னைக்கு தமிழகத்துடைய அரசியல் களம். கொஞ்சம் கூட திமுக ஆதரவாக களமே இல்லை. போற இடமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. எங்கேயும் நின்று வாக்கு கேட்கவே முடியல. ஆனா சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கூப்பனுக்கு ஆசைப்படுறாங்க. எங்க தெரியுமா? அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள், திமுக ஆதரவாளர்கள், பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாம் கிறிஸ்துவர்கள் எங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை வரவேற்பதும் கூப்பனை வைத்து கொண்டாடுவதும் நம்மளால பார்க்க முடியும். ஆனால் மற்ற இடங்கள்ல திமுகவுக்கு வலுவான எதிர்ப்பு இருக்குது. எந்த இடத்திலும் சரி திமுக நின்று வாக்கு கேட்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை மாறி போயிருக்கிறது. நம்ம ஸ்டாலின் ஐயா போனாலும் சரி அவருக்கு எதிராக போராட்டங்கள் வலுக்குது. உதயநிதி ஸ்டாலின் போனாலும் சரி அவர் வண்டி போயிட்டே இருக்குது, பக்கத்துல அவருக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. அவங்கள வண்டியில ஏத்துறாங்க. வண்டிக்குள்ள இருந்துகிட்டு வெளியேறு வெளியேறு உதயநிதி ஸ்டாலின் வெளியேறு, வெளியேறு வெளியேறு உதயநிதி ஸ்டாலின் வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கோஷமிடுகின்றார்கள். சோ திமுகவை கண்டு மக்கள் பயப்படல. அதே மாதிரி திமுக வந்துடுச்சுன்னா மொத்த தமிழ்நாட்டு சோழியம் முடிஞ்சிடுமேன்னு சொல்லிட்டு மக்கள் பயந்து துடிக்கிறாங்க. கள நிலவரம் என்பது திமுக எதிராக மாறி இருக்குது. ஆனால் பொய்யான வாக்குறுதிகளால வெற்றி பெற்று விடுவார்களோ என்ற ஒரு அச்சமும் எல்லார் மனதிலும் இருக்கிறது. ஆனா ஒரு கண்டிஷன் நான் சொன்ன ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன கண்டிஷன் தெரியுமா? அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பு வந்துகிட்டே இருக்கிறது. அந்த கருத்து கணிப்பு நிஜமாகணும்னு வச்சுங்களேன், ஒரே ஒரு கண்டிஷன் தானுங்க, தேர்தல் நியாயமாக நடக்கும். ஆனா நியாயமா நடக்குமா? வாக்கு கேட்கவே முடியாது, பட்டியல போட்டு மக்கள் அடிச்சிடுவாங்க. இல்ல பட்டியல அடைக்கலனா கூட தெரு தெருவா வாக்கு கேட்கலான்னு போனா பார்த்தா அங்க இருக்கிற திமுக குண்டர்கள் மொத்துன்னு முத்துறாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீடியோவை காட்டியிருப்பேன். சோ இப்படி அராஜகம் அரங்கேறுனா அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவது சந்தேகம்தான். அதனால்தான் சொன்ன ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் எல்லாவற்றிலும் அதிமுக வெற்றி பெறும் என்றே வருகிறது. ஆனா ஒரு கண்டிஷன், தேர்தல் நியாயமாக நேர்மையா நடக்கணும். தேர்தல் ஆணையமானது தேர்தலை நியாயமா நடத்துறதுக்கு முயற்சி எடுக்கணும். ஆனா நடக்குமா என்பது $1,000,000 கேள்விதான். சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.